உங்க பார்ட்னர் உங்ககிட்ட, "நான் உன்கிட்ட எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். இத வாங்கி குடு, அத வாங்கி குடுன்னு டிமாண்ட் பண்ண மாட்டேன். நீ எனக்கு அட்டென்ஷன் குடுக்கணும்னு தேவையில்ல. நான் ரொம்ப ஈஸி டூ ஹேண்டில். ஐ அம் லோ மெயின்டெனன்ஸ்ன்னு" சொல்றாங்கன்னா, அத நெனச்சு ப்ரவுடா ஃபீல் பண்ணி, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்காங்களே, நான் ரொம்ப லக்கின்னு நெனைக்காம, ஜஸ்ட் பாஸ் பண்ணி அவங்க கிட்ட கேளுங்க. அவங்க நிஜமாவே இப்படித்தானா? ஆர் அவங்க லைஃப்ல நடந்த சில இன்சிடென்ட்ஸ் அவங்கள இப்படி மாத்திடுச்சான்னு தெரிஞ்சுக்கோங்க. நீ எனக்காக எதுவும் பண்ண தேவையில்ல. நான் உன்கிட்ட எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்கன்னா, அவங்களுக்குன்னு எந்த தேவைகளோ, ஆசைகளோ இல்லன்னு அர்த்தம் இல்ல. நான் உனக்கு ஒரு சுமையா இருக்க மாட்டேன்னு சொல்ல வராங்க. அதுக்கு ரீசன் அவங்க லைஃப்ல எங்கெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருந்தாங்களோ, அங்க எல்லாம் ஏமாற்றத்த ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட தேவைகள சொல்றப்போ, நீ ரொம்ப எக்ஸ்ட்ராவா ஆசைப்படுறன்னு சொல்லி ரிஜெக்ஷன்ஸ் அண்ட் இக்னோரன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ்னால ஹர்ட் ஆகி போக போக அவங்களே ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா நம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. நான் எக்ஸ்பெக்டேஷன் வச்சா டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் கிடைக்கும். நான் என்னோட தேவைகள சொன்னா, நீ ரொம்ப எக்ஸ்ட்ராவா எல்லாத்துக்கும் ஆசைப்படுறன்னு சொல்லிருவாங்களோன்னு பயப்படுவாங்க. ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கலாம். அது தப்பு கிடையாது. அட்டென்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்றது, பார்ட்னர் உங்கள பேம்பர் பண்ணணும்னு நினைக்கிறது, டைம் எக்ஸ்பெக்ட் பண்றது, காம்ப்ளிமெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றது, இதெல்லாம் பேசிக் தான். இதெல்லாம் தான் உங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரியை இம்ப்ரூவ் பண்ணும் அண்ட் உங்க கனெக்ஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணும். இந்த மாதிரி தேவைகளை கேட்கறதுனால நீங்க ஹை மெயின்டெனன்ஸ் ஆகிட மாட்டீங்க. அதே சமயம் இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்றது லோ மெயின்டெனன்ஸ் கிடையாது. நீங்களே உங்களோட தேவைகளுக்கு மதிப்பு கொடுக்கலன்னு தான் அர்த்தம். நீங்க மத்தவங்களுக்கு பேர்டன் ஆகாம இருக்கணும்னு நினைச்சு உங்க தேவைகளை சொல்லாம சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டே போறீங்கன்னா, ஒரு சில இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க பண்ண சாக்ரிஃபைஸை யாருமே நோட்டீஸ் பண்ணலன்னு பார்க்குறப்போ ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். அப்போ ரியலைஸ் பண்ணுவீங்க, நீங்க லோ மெயின்டெனன்ஸ் கிடையாது, ஓவரா எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருந்திருக்கீங்கன்னு. பிகாஸ் உங்க லோ மெயின்டெனன்ஸ் ஆட்டிடியூட் பயத்துல இருந்து வந்திருக்கு அப்படின்னா, உங்க தேவைகளை நீங்களே பயந்து சொல்லாம இருக்கிறப்போ மற்றவங்களும் உங்களை குறைச்சு மதிப்பிடுவாங்க. அவங்களுக்கு என்ன பெருசா தேவைப்பட போகுது, அவங்க நம்ம என்ன பண்ணாலும் எப்படி இருந்தாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைப்பாங்க. மற்றவங்க கண்ணுக்கும் நீங்க தெரிய மாட்டீங்க, உங்க தேவைகளும் தெரியாது, உங்க மதிப்பும் அந்த இடத்துல குறைஞ்சிடும். ஸோ லோ மெயின்டெனன்ஸ்னு சொல்லி அதை ரொமான்டிசைஸ் பண்ணாம உங்களோட தேவைகளை சொல்றதுக்கான கரேஜை வளர்த்துக்கோங்க. ரியல் மெயின்டெனன்ஸ் எது தெரியுமா? நீங்க என்ன கேட்குறீங்கிறதுல இல்லை, உங்க பார்ட்னர் அவங்களோட ஃபீலிங் ஷேர் பண்றதுக்கு, அவங்களோட தேவைகளை சொல்றதுக்கு சேஃபா ஃபீல் பண்றாங்களா, அதுக்கான ஸ்பேஸ் இருக்கானுங்கிறதுல தான் இருக்கு. உங்க தேவைகளை சொல்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கிறதும், பார்ட்னரோட தேவையை கேட்கறதுக்கு நீங்க தயாரா இருக்கிறதும் தான் ரியல் மெயின்டெனன்ஸ்.